நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேளை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் ஆகிய 3-4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது. அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று இரவு 11:01 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ ஒரு 3 மாசம் கும்பராசியிலும் மீதி 9 மாதங்கள் மீன ராசியிலும் இருந்து பலன்களை தரப்போறார். அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று காலை 7:07 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு 5 மாசம் ரிஷப ராசியிலும் மீதி ஒரு 7 மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார். குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி 2025 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார். அந்த அதிசார பெயர்ச்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025. அப்போ இங்க ஒரு 2 மாசம் குரு பகவான் கடகராசியிலிருந்து பலனை தரப்போறார். அப்போ அந்த குருவை பொறுத்தவரை 5 மாசம் ரிஷபத்துல, மீதி 5 மாசம் மிதுனத்திலையும் 2 மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார். இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும். இதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில இருந்து பலனை தரப்போறார். அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும். நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மே மாதம் 18ஆம் தேதி அன்று 2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரார். அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். 2024 போல 2025 அவ்வளவு ரொம்ப ட்ரையா இருக்காது. கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2024 விட 25 ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 2024 நம்ம எதிர்பாராத புயல், மழை எல்லாமே இந்தியாவை சுத்தி சுழட்டி அடிச்சிச்சு. இப்ப 2025 நம்ம ரெகுலரா வருகின்ற அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும். பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த 2024 அங்கொங்கும் இருக்கு. கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருது.
அதாவது ஜுரம் வந்து பொதுவாக 2-3 நாள் இருக்கும் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் ஜுரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும். அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த 2024 பார்த்தோம். அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கர நிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும். அப்போ 2025 இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும். எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் 2024 படாத பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி. அந்த மகர ராசிக்கு சனி பகவான் 3வது இடத்துல அற்புதமா இருக்கார். 2வது இடத்துல ராகு பகவான். அதே மாதிரி மகர ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும், மகர ராசிக்கு 8வது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல கடந்த வருடம் 2024 விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பா இருக்க போறது. அப்ப இந்தியாவில் மழை, சீதோஷ்ணம், புயல், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும். அரசியல்ல இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியா ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2025 இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 2025 இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த 2025 12 ராசிக்கும் எப்படி பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறத தனித்தனியாக அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம். வாங்க போகலாம். அன்புக்கினிய மேஷராசி அன்பர்களே, இந்த 2025 எப்படிப்பட்ட பலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்தவரை இதுவரை 11வது இடத்தில் இருந்து மிக அற்புதமான பலன்களை தந்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் இப்போ 12வது வீட்டுக்கு, விரயஸ்தானத்துக்கு, அயன சயன சுகஸ்தானத்துக்கு, மோட்சஸ்தானத்துக்கு வரப்போறார். அதே நேரத்தில் மேஷ ராசிக்கு 2வது இடத்தில் தனஸ்தானத்தில் மிக அற்புதமாக இருந்து பண வரவுகளை தந்து கொண்டிருந்த குரு பகவான் 3வது இடத்துக்கு, முயற்சி ஸ்தானத்துக்கு, சகோதர ஸ்தானத்துக்கு செல்ல போகிறார். அதே போலவே மேஷராசிக்கு 6வது இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு அற்புதமான பலன்களை தந்து கொண்டிருந்த கேது பகவான் தற்சமயம் 5வது வீடு புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வந்து பலன்களை தர இருக்கின்றார். ராகு பகவானை பொறுத்தவரை மேஷராசிக்கு 12வது இடமாக இருந்தாலும் குருவின் வீடு என்கின்ற காரணத்தினால் மிதமான பலன்களை தந்து கொண்டிருந்த ராகு பகவான் தற்சமயம் 11வது வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். அப்போ இந்த 2025 அப்படிங்கிறது மேஷராசியை பொறுத்தவரை சிறப்பாக இருந்தாலும் 2024 விட ஒரு படி குறைவாகத்தான் பலன்களை தர இருக்கின்றார். 2024 3 கிரகங்கள் அற்புதமான இடங்கள்ல இருந்து பலன்களை தந்து கொண்டிருந்தார்கள். இப்போ அப்படி இல்லை. குரு பகவான் தனஸ்தானத்திலேருந்து 3வது இடத்துக்கு போகிறார். குருவை பொறுத்தவரை 3, 4 அப்படிங்கிறது சுமாரான பலன்களை தருகின்ற ஒரு இடம். அதுவும் சனி பகவான் 11வது இடத்திலிருந்து 12வது இடத்துக்கு விரயஸ்தானம், செலவு செய்கின்ற ஒரு இடத்துக்கு வரப்போறார். என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா ராகு பகவான் 11வது இடத்துக்கு செல்ல போகிறார்.
எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் குழந்தைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அவர்களுடைய நிலை கண்டு கவலைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். சரி, முதல்ல சனி பயிற்சி ஆப்போகிறது இந்த 2025 29 மார்ச் மாதம் 2025 நடைபெற இருக்கின்ற அந்த சனி பயிற்சியானது சனி பகவான் 12வது வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார். கொஞ்சம் மேஷராசி என்பர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு பல லட்சங்களை தூக்கி வாரி கடனாக கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கருவராக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம சொத்து பத்திரங்களை மற்றவங்களுக்கு கடன் வாங்க உதவி செய்கிற பேர்வழின்னு நாம் மாட்டிக்கக்கூடாது. நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் பணம் தாராளமாக செலவாகும். விரயஸ்தானம் இல்லை. அப்போது சனி பகவான் பொதுவாகவே மெதுவாக செலவு செய்கின்ற அந்த சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வரும்போது தாராளமாக செலவு செய்ய வைப்பார். தாராளமாக அப்படிங்கிறத விட நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம். அந்த பட்ஜெட் எல்லா இடங்கள்லையுமே செலவு அதிகரிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி சனி பகவான் உடைய மோட்சஸ்தானம் அயன சயன சுகஸ்தானம்னு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது தற்காலிகமான பிரிவுகள் ஏற்படலாம். வேலை விஷயமா வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ சில மாதங்கள் சென்று வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அது மட்டும் இல்லை, சனியோட பார்வை அப்படிங்கிறது தனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது இடத்துக்கு வேறுது. 3வது பார்வை ரிஷப ராசியில் வேறுதனால கொஞ்சம் பண வரவு தட்டுப்பாடாக இருக்கும். நமக்கு வர வேண்டிய பணங்கள் காலதாமதமாகும். அதனால் கொஞ்சம் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனியோட 3வது பார்வை வாக்குஸ்தானத்தில் வேறுதனால நம்முடைய வாக்குகள் நம்பிக்கை இழக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதை செயல்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படலாம். குடும்பத்திலையும் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள், நம்மளுடைய நேர்மைகள் சந்தேகிக்கப்படலாம். அதே மாதிரி சனியோட 7வது பார்வை அப்படிங்கிறது கன்னி ராசியில் வருது. அது 6வது வீடு மேஷ ராசிக்கு. பொதுவாகவே கன்னி ராசி கால புருஷ தத்துவத்தின்படி 6வது இடமாக நோய் ஸ்தானமாக வரும் மேஷத்துக்கு. அப்போ ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேஷ ராசியை பொறுத்தவரை. சனியோட 10வது பார்வை அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு 9வது இடத்துல வருது. இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பித்ருக்கள் ஸ்தானம். அதே நேரத்தில் தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற அவருடைய ஆதரவை தருகின்ற சில விஷயங்கள் நடைபெறும். அடுத்து பார்த்தோம்னா குரு பேச்சு. குரு மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து, அதாவது மேஷ ராசிக்கு 2வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக குரு பகவானுக்கு 2வது வீடுங்கிறது கொஞ்சம் பலம் பொருந்திய ஒரு இடம். பணத்தை பொருளாதார ரீதியாக பலப்படுத்துகின்ற ஒரு இடம். 3வது வீடு கொஞ்சம் நம்முடைய குருவை பொறுத்தவரை 3வது வீடு அவ்வளவு சிறப்பானது அல்ல. முயற்சி ஸ்தானம். நம்முடைய முயற்சிகளை லேசாக யோசிக்க வைப்பார். நம்ம இது தேவைதானா, இப்போ இதை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை ஏற்படுத்துவார். ஆனால் அதே நேரத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். அவர்களுடைய புத்திசாலித்தனம் பேசப்படும். சகோதரர்களுக்கு உதவுகின்ற வகையிலும் அல்லது சகோதரர்கள் மூலமாக சில நெருக்கடிகள் வந்து செல்லும். குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா
மிதுன ராசியிலேருந்து குரு பகவான் 5வது பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார். அது மேஷ ராசிக்கு 7வது வீடு. மிக சிறப்பான ஒரு அமைப்பு தான். களத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கு அவர்களுடைய தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக மிக அற்புதமான பலாபலன்களை பெறப்போகிறீர்கள். குருவோட 7வது பார்வை அப்படிங்கிறது மேஷராசிக்கு 9வது வீட்டில் வருது. பொதுவாக 9வது வீடு பித்திருக்கள் ஸ்தானம் அல்லது தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல குருவோட பார்வை வருதுனால தந்தையாருடைய உதவி, அவருடைய ஆலோசனை, அவருடைய அருகாமை இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் மேஷராசி அன்பர்களுக்கு பலத்தை தரும். சில பேருக்கு தொழில் தொடங்குவதற்கு முதலீடு தந்தையாரிடமிருந்து வரும். அல்லது சில பேர் தந்தையாருடைய தொழிலையே தொடங்குகின்ற அல்லது அதை கண்டினியூ பண்ணுகிற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். மொத்தத்தில் தந்தையார் மூலமாக பலன்களை பெறுகின்ற ஒரு ராசி தான் மேஷ ராசி இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி குருவோட 9வது பார்வை அப்படிங்கிறது மேஷ ராசியை பொறுத்தவரை 11வது வீட்டில் வருது, லாபஸ்தானத்தில் வருது. அப்போ வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வருமானத்தை அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை யோகம் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் பங்குச்சந்தை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். முக்கியமாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வரும். ஆகவே குரு பகவானுடைய பலன்கள் மிக சிறப்பாகத்தான் இருக்கும். கேது பகவானை எடுத்துக்கொண்டால் மேஷராசிக்கு 6வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு வரார். பொதுவாக 5வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறது கொஞ்சம் புத்திரஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கவலையை தரலாம். குழந்தைகள் விஷயத்தில் அவங்க படிப்பு விஷயமாக, ஆரோக்கியம் விஷயமாக ஒரு ஏதாவது நெருடல்கள், மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக 6வது வீட்டில் இருந்த கேது அற்புதமான பலன்களை தந்து கொண்டிருந்தார். இப்போ 5வது வீட்டுக்கு வந்ததுனால பூர்வ புண்ணியஸ்தானம், கோவிலுக்கு போகிறது, நீண்ட நாட்களாக மனசில் வேண்டிக் கொண்டிருந்த அந்த கோவிலுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும். திடீரென்று ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டு தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கும். என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இந்த கோவிலுக்கு வரேன்னு வேண்டிக்கலாமா, இல்லை இந்த கோவிலுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆகவே கேதுவை பொறுத்தவரை மேஷராசி என்பவர்கள் சுமாரான பலன்களைத்தான் பெறப்போகிறார்கள். அடுத்தது மேஷராசிக்கு 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற ராகு பகவான். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது 2 பேருமே பயிற்சியாகிறார்கள். மீனத்திலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிற ராகு பகவான் 11வது இடம் லாபஸ்தானம். பொதுவாக 3, 6, 11ங்கிறது ராகுவுக்கு சிறப்பான இடம் என்றாலும் எல்லா கிரகங்களுமே 11வது இடத்துல சிறப்பான பலன்களை தருவார். அப்போ அந்த ராகுவினால் கிடைக்கின்ற பலன்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், வியாபாரத்தில் தொழிலில் லாபங்கள், தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் இதெல்லாம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகுவினால் பல எதிர்பாராத விஷயங்கள் நடந்தாலும் பண வரவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 3வது வீட்டில் குரு இருந்து தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும்னு பார்த்தோம். அதே தொலை தொடர்பும் பங்கு சந்தைக்கும் அதிபதி ராகு பகவான் தான். அப்போ குருவும் நல்லா ஒரு 3வது வீட்டில் இருந்து ஒரு தொலை தொடர்பு, கம்யூனிகேஷன், பங்குச்சந்தை போன்ற விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவானும் 11வது வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
எக்ஸ்போர்ட் பண்ணுற தொழில், பங்குச்சந்தை, ஐடி போன்ற இனங்களில் வேலை பார்க்கின்ற படிக்கின்ற மாணவர்களுக்கும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலத்தை தருகின்ற ஒரு அமைப்பாகும். இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக தான் இருக்கும். எதிர்பாராத பண வரவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. மேஷராசியை பொறுத்தவரை ராகு பகவான் மற்றும் சனி பகவான் இரண்டு பேருமே சுமாரான பலன்களை தந்தாலும் எதிர்பாராத பண வரவுகளை தருவார். சனியினால் ஏற்படுகின்ற எதிர்பாராத பண நஷ்டத்தை ராகு பகவானுடைய அதிர்ஷ்டத்தால் சரி செய்து விடுவார். ஆகவே இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்களுக்கு மிகச் சிறப்பான புத்தாண்டாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை ரிஷபராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிக அற்புதமாக 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் பண வரவு அதிகரிக்கும். எதிர்பாராத முன்னேற்றம் வாழ்க்கையில் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் ஏற்படும். இதனால் வரைக்கும் நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு மதிப்பில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல மதிப்பு இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அவர் சொன்னால் நிச்சயமாக அதை வாக்கை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். கையில் பணம் புரளும் போது இப்போ தானாகவே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது இயல்பு தான். அதே நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதுனால நம்முடைய வெளி உலகில் நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்து சூழ்நிலை நல்லா இருந்தாலே பல முன்னேற்றங்கள் தானாகவே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது 5, 7, 9. அப்போ குருவோட பார்வை ரிஷபராசிக்கு 6, 8, 10வது இடங்களில் போயிடுது. 6ங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம். உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா குரு பார்க்கின்ற பார்வையானது கோடி புண்ணியங்களை பெற்றதாக இருக்கும். குரு பார்க்க கோடி புண்ணியம். குருவினால் அனைத்து தோஷங்களும் விலகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 6வது வீடு ருணருத்ர ரோகஸ்தானம். எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும். நோயை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வீடு கட்டுறோம், இல்லை வியாபாரம் செய்கிறோம், அதுக்கு கடனுக்கு ரொம்ப நேரம் பேங்கில் போய் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்ளை பண்ணாலே தானாக லோன் கிடச்சிரும். நம்மளுடைய மதிப்பு மரியாதை அந்த அளவுக்கு கூடியிருக்கும். அப்போது வியாபாரத்துக்கோ அல்லது எல்லா விஷயங்களுக்கோ பண வரவு கையில் புரளும் போது தானாகவே புதிய புதிய முயற்சிகளை செய்கின்ற ஒரு உற்சாகம் தானாக பிறக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு, தொழில் செய்கிறவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம். அவங்க புதிய புதிய முயற்சிகளை தங்களோட வியாபாரத்தில் செய்ய போகிறாங்க. அதே நேரத்தில் 2வது வீடு அப்படிங்கிறது படிக்கிற இடம், கல்வியை பற்றி சொல்லுகின்ற இடம். மாணவர்களுக்கு கல்வியோட முக்கியத்துவம் தானாகவே புரியும். ஏன்னா ஒரு 8 வயசு வரைக்கும் மாணவர்கள் விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், அவங்களுக்கு கல்வியோட அருமை, கல்வியோட முக்கியத்துவம் இதெல்லாம் தானாகவே அவங்க உணரும் போது படிப்பும் தானாகவே வரும். படிக்கணுங்கிற எண்ணம் வந்தாலே போதும். எல்லாருமே படிக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா கடவுள் ஒரு மனிதனை பிறக்கும் போது யாரையும் முட்டாளாக படைப்பதில்லை. எல்லாம் அவங்களோட வளர்ச்சியில் தான் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்தது குருவோட பார்வை 8வது வீட்டில் வருது. 6வது வீடு எப்படி தீர்க்கக்கூடிய நோய்களை தருமோ அதே மாதிரி 8வது வீடு தீராத நோய்களை தருகின்ற இடம், அவமானங்களை தருகின்ற இடம், மன ரீதியாக சில பிரச்சனைகளை உருவாக்குகின்ற, மன உளைச்சலை ஏற்படுத்துகிற இடம்.
அப்போ அந்த இடத்துல குருவோட பார்வை வேறுதுங்கிறது நல்லது தானே. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மனசில் ஒரு கவலை இருக்குன்னா அந்த கவலையை போக்குறதுக்கு ஒரு அருமருந்தாக அல்லது நம்மளுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு குருவாக வந்து யாராவது இருப்பாங்க. நம்ம கஷ்டங்களை 4 பேர்கிட்ட சொன்னாதான் நம்மளுடைய கஷ்டங்கள் குறையும். அதே மாதிரி சந்தோஷங்களை 4 பேர்கிட்ட பகிர்ந்தும் பொழுது அந்த சந்தோஷத்தோட அளவு கூடும். அப்போ அந்த 8வது வீட்டில் குருவோட பார்வை வேறுதுங்கிறது நமக்கு நம்ம மரியாதை கௌரவம் இதிலெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துப்பார். தப்பான ஒரு விமர்சனம் வந்தாலும் இல்லை இல்லை இவர் அப்படிப்பட்டவர் அல்ல, இதுக்கு முன்னாடியெல்லாம் இவர் இப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு நம்முடைய குணநலன்கள் குருவினால் ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி குருவோட பார்வை 10வது வீட்டில் போயிருது, ஜீவனஸ்தானத்தில் போயிருது, தொழில் ஸ்தானத்தில் போயிருது. நம்முடைய வாழ்க்கையின் மூலாதாரமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், ஒரு விதமான சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மைண்டில் வந்து பெரிய அளவில் இது நல்லபடியாக நடக்கும், இது வந்து நமக்கு நன்மைகளாக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும். இல்லைன்னா அந்த எண்ணங்களை உருவாக்குகின்ற ஒரு வகையில் குரு பகவான் நமக்கு ஆலோசனையாக இருப்பார். அப்போது குருவோட 10வது பார்வையும் மிக சிறப்பாக இருக்கிறதுனால வியாபாரங்கள். அப்போ குரு பகவானோட சஞ்சாரமானது ரிஷப ராசிக்கு மிக அற்புதமாக இருக்குது இந்த வருஷம். சனியோட சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இதுவரைக்கும் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மன்னிக்கவும் 10வது இடம் என்று சொல்லப்படுகின்ற கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு 11வது இடத்துக்கு வரப்போறார். 11வது இடம் என்பது சனி பகவானுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள் சிறப்பானது. அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வேலை மூலமாக வருமானம் இரட்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை பார்க்கும்போது ஏதாவது தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். எதிர்பாராத லாபங்கள், வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சனியோட பார்வையானது 1, 5, 8 ஆகிய இடங்களில் வருது. பொதுவாக சனி பார்க்கின்ற பார்வை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லக்னத்தில் சனி பகவான் ரிஷப ராசியிலே வருதுங்கிற சனியோட சஞ்சாரம் 11வது இடத்துல அற்புதமாக இருக்குது. குறிப்பாக 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு 2வது திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். நண்பர்களிடமிருந்து மிகப்பெரிய அளவில் உதவிகளை பெற்றுத்தர போகிறவர் சனி பகவான். ஆனால் அவரோட பார்வையானது 1, 5, 8 ஆகிய இடங்களில் வருது. 1 அப்படிங்கிறது ரிஷப ராசியிலே வருது. அப்போ நமக்கு அதிகமான பண வரவு, அதிகமான வேலை பளு இதெல்லாம் இருக்கும்போது உடல் ரீதியாக ஒரு அசதியை ஏற்படுத்துவார் சனி பகவான். ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்துவார். காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பணம் கொட்டுகின்ற நேரத்தில் கொஞ்சம் நமக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். நம்ம வந்து சரி பரவாயில்ல போரும்பா, இதுக்கு மேலே நம்மளால் உழைக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார். உடல் ரீதியாக கொஞ்சம் அசௌகரியங்களை தருவார். அதே மாதிரி நமக்கு இது தேவைதானே, இப்போ ஒன்றும் அவசியம் இல்லை, கொஞ்சம் தள்ளி போடலாமே அப்படின்னு மந்தத்தன்மையை ஏற்படுத்துவார். அப்போ அதே மாதிரி புத்திரஸ்தானம் 5வது வீட்டிலையும் சனியோட பார்வை வேறு. ஏற்கனவே குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த 5வது வீட்டில் சனியோட பார்வை வேறுறதுனால குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்படுகின்ற ஒரு திடீர்னு ஒரு ஏற்படுகின்ற ஒரு என்ன சொல்கிறது டைவர்ஷன். ஏதாவது ஒரு விஷயத்தில் திடீர்னு நம்ம நல்லா படிச்சுட்டே வருவாங்க, திடீர்னு ஒரு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். அல்லது கல்ச்சரல் ப்ரோக்ராம் காலேஜில் ஸ்கூலில் நடக்கும்போது அதில் ஈடுபாடு போய் படிப்பில் கவனச்சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு காதலில் விழுந்து அதில் சில சிக்கல்களை பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளுகின்ற தன்மை இருக்கும். அப்போ சனியோட பார்வை 5வது வீட்டில் வேறுங்கிறது ஓரளவுக்கு பாதிப்பான விஷயங்கள் தான்.
அதே மாதிரி 8வது வீட்டில் சனியோட பார்வை உயர்றதுனால நம்ம ஏற்கனவே தீவிரமான 8வது வீடுங்கிறது நமக்கு அவமானங்களை கௌரவ குறைச்சலை தருகின்ற ஒரு இடம், நமக்கு தீராத நோயை தருகின்ற இடம். அந்த இடத்துல நோய்க்காரகன் சனியோட பார்வை உயர்றதுங்கிறது பெரிய அளவில் நன்மைகளை தந்துட போகிறதில்ல. உடல் ரீதியான கொஞ்சம் கவலைகள், உடல் ரீதியான நமக்கு நம்ம உடம்பை பார்த்துக்கிற விஷயங்கள் நடைபெறும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அடுத்து நம்ம ரிஷப ராசிக்கு ராகு பகவான் 10வது வீட்டில் போய் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது வரைக்கும் லாபஸ்தானம் 11வது இடத்துல இருந்த ராகு பகவான் 10வது இடத்துக்கு போகிறார். ராகுவை பொறுத்தவரை 10வது இடம் என்பது கொஞ்சம் சுகஜீவனம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்படியே ஜாலியாக உட்காந்து போப்பா, போகிறோம், உழைச்சதெல்லாம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி விடுவார். ரொம்ப உழைச்சிட்டோம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம இதுதான் நம்மளோட லிமிட், சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தாச்சு, நம்ம கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஒன்றும் ரொம்ப ரொம்ப முடியாமல் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வருமானம் தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் செய்கின்றவர்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் நம்ம ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஏற்படும். அப்போ ராகுவை பொறுத்தவரை 10வது இடத்துல ஒரு கலப்படமான பலன்களைத்தான் தரப்போகிறார். நம்ம முழுவதுமாக கஷ்டத்தை தருவார், முழுவதுமாக வேலை விஷயமாக பிரச்சனைகள் தருவார்லாம் சொல்ல முடியாது. நம்மளே மன திருப்தி அடைஞ்சு போகிறோம், கொஞ்சம் நம்ம லெத்தார்ஜிக்காக இருப்போம், கொஞ்சம் நம்ம கேஷுவலாக ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையை ஒரு ஏற்படுத்தி விடுவார், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை உருவாக்கிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் ரிஷபராசியை பொறுத்தவரை கேது பகவான் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்யப்படுறார். கடந்த 1.5 வருடங்களாக 5வது வீட்டில் இருந்து குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், காதல் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த கேது பகவான் இப்போ 4வது வீட்டில் வரப்போகிறார். படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே சனியினால் கொஞ்சம் டைவர்ஷன் ஏற்பட்டுன்னு பார்த்தோம். இந்த கேதுவும் அதே வேலையை தான் பண்ண போகிறார். நம்ம படிக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு யூடியூப்பில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அல்லது செல்லை நோண்டின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும், அல்லது விளையாட்டில் திடீர்னு ஒரு ஆர்வம், அல்லது இசை அல்லது கலைத்துறையில் திடீர்னு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவார். ஏதாவது ஒரு வகையில் படிப்புக்கு தடை ஏற்படுத்துவார். அது தற்காலிகமாக இருக்கும் அப்படின்னாலும் அந்த குருவும் 2வது வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் இருக்காது. ஆனால் குரு தனக்கேற்றவாறு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி படிப்பில் ஒரு திசை திருப்பக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார். அதே மாதிரி வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, நிலம் வாங்கிறது போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி அது சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 மாதம் 2 மாதம் தாமதமாகும். முடிவு சுபமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் போகிற வழி கரடு முரடாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைப்பார், தடங்க வைப்பார். இது தேவைதானா, இந்த விஷயத்தை அப்படியே அம்போன்னு விட்டுடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிப்பார். தாயார் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய கேதுவை தவிர மற்ற 3 கிரகங்களும் அற்புதமான பலன்களைத்தான் தரப்போகிறார். அதனால் கேதுவினால் ஏற்படுகின்ற சில தடங்கல்கள் அதுவும் நம்மளுடைய நன்மைக்குத்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா கேது எந்த மாதிரியான தடங்கல்களை எந்த மாதிரி நம்ம ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆகா இவ்வளவு வேகம் கூடாது அப்படிங்கிற மாதிரி சில தடங்கல்களை ஏற்படுத்துவார். அவ்வளோதான். அது நம்முடைய நன்மைக்கு தான், நம்முடைய சேஃப்கார்டுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்துவார். கடவுள் மேலே கொஞ்சம் நம்ம பண்ணுறோங்கிற எண்ணத்தை விட கடவுள் தான் இனிமேல் நம்ம பண்ணிகிட்ருக்கார், அப்படி நமக்கு கடவுள் பின்னாடி இருந்து உந்துதலாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவார்.
அப்போ இந்த காலகட்டத்தில் கேதுவினால் மறைமுகமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு நன்மையை செய்கின்ற ஒரு அற்புதமான ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025 ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் நம்ம தைரியமாக சொல்லலாம். அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள். நல்ல காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் அப்படிங்கிற மாதிரி இதை நல்ல புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம ஆங்கில புத்தாண்டு 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வருடம் 2025 என்பது கொஞ்சம் விசேஷமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். திருக்கணிதப்படி சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ஆகிய 3 பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த பெயர்ச்சிகளானது இந்த வருடம் முழுவதுமாக 2 விதமான பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்குது. இப்போ சனின்னு எடுத்துட்டோன்னா, மிதுன ராசிக்கு சனி பகவான் 9வது வீட்டில் மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் 10வது இடத்துக்கு போய்டும். அப்போது சனி 9, 10 இருந்து பலாபலன்களை தருவார். 3 மாதம் 9வது வீட்லேயும் 9 மாதம் 10வது வீட்லேயும் இருந்து பலன்களை தருவார். குருன்னு எடுத்துட்டோன்னா, குரு 12வது வீட்டில் ஒரு 5 மாதம், அதுக்கப்புறம் 7 மாதங்கள் ஜென்ம ராசியிலேயே மிதுன ராசியிலேயே இருந்து பலன்களை தர இருக்கிறார். அதே மாதிரி ராகு பார்த்திங்கன்னா 10வது வீட்டில் 5 மாதமும் 7 மாதங்கள் 9வது வீட்லேயும் இருந்து பலன்களை தரப்போகிறார். கேது பகவான்னு பார்த்திங்கன்னா 5 மாதங்கள் 4வது வீட்டில் இருந்து பலனை தருவார். அதுக்கப்புறம் ஒரு 7 மாதம் 3வது வீட்டில் இருந்து பலன்களை தர இருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த ராசியாக இருந்தாலும் 12 ராசியாக இருந்தாலுமே ஒரு கலப்படமான பலன்களைத்தான் தரப்போகிறது. ஏன்னா சில காலம் கொஞ்சம் பாதகமான பலனை தந்தாலும் சில காலம் அது நன்மையான பலன்களை தரப்போகிறது. அந்த பெயர்ச்சிகள் 3 பெயர்ச்சிகள் ஆகிறதுனால ஒரு எல்லா ராசிக்குமே ஒரு யோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்கு இந்த வருடம் முழுவதுமாக யோக பலன்கள் வரும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதை தவிர இந்த பெயர்ச்சி பலன்கள் ஒரு 20லேருந்து 40% பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த குரு பயிற்சியோட பலன்கள் அந்தந்த ஜாதகருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலாபலன்களை தரும். அப்போது இந்த குரு பயிற்சி பலன்கள் தனிப்பட்ட ஜாதகரோட அமைப்பின்படி கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா 12வது வீட்டில் இருந்த குரு பகவான் ஒரு 5 மாதம் 12வது வீட்டில் இருந்து கொஞ்சம் விரைய செலவுகளை பண்ணியிருப்பார். அவர் ஜென்ம ராசிக்கு வரார். 12வது வீட்டில் இருக்கும்போது குரு பகவான் கொஞ்சம் சுப விரயங்களை ஏற்படுத்தியிருப்பார். வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அல்லது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்களை குரு பகவான் செய்து தந்திருப்பார் மிதுன ராசியை பொறுத்தவரை. இல்லை இன்னும் சொல்லப்போனால் வீடு வாங்கும்போது நம்ம ஒரு பட்ஜெட்டு போட்டிருப்போம், அந்த பட்ஜெட்டை மீறி செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். இது ஒரு 5 மாதம் மே மாதம் வரைக்கும். 14ஆம் தேதி மே குருவானவர் பயிற்சியாகி மிதுன ராசிக்கே போயிடுறார். மிதுன ராசியில் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனைகளை தருவார். குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்தால் பெரிய அளவில் நன்மைகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த குருவோட பார்வை மிக அற்புதமான இடங்களில் வேறுது தான் ஜென்ம ராசியோட முக்கியமான பலன், சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவானோட பார்வை 5வது வீடு, 7வது வீடு மற்றும் 9வது வீட்டில் வேறுது. எல்லாமே மிக முக்கியமான ஒரு இடம். இப்போ லக்னத்தில் ராசி அப்படின்னு சொன்னோன்னா ஜாதகருடைய சிந்தனை, ஜாதகருடைய மனநிலை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது
ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும்போது தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் அந்த குரு பகவான் ஜாதகரை நேர்மையான பாதையில் செல்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். தப்பு செய்ய அவ்வளோ எளிதாக அலோவ் பண்ண மாட்டார். அப்போது குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி முயற்சிகள் ஓரளவுக்கு தடைப்படத்தான் செய்யும். அதே மாதிரி 5வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால 5வது வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், காதலை பற்றி சொல்லுகின்ற இடம். இந்த இடத்துல குருவோட பார்வை உயர்துங்கிறது காதல் வெற்றி பெறலாம். சில பேருக்கு காதல் அனுபவங்கள் சந்தோஷத்தை தரலாம். பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு சாதகமாக முடியலாம், அல்லது அந்த வழக்கு ஏதாவது ஒரு வகையில் முடிவுக்கு வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்முடைய பணம் வக்கீலுக்கோ அல்லது தேவையில்லாத செலவீனங்களை தரக்கூடியதாக இருக்கும். அது ஒரு முடிவுக்கு வரும்போது லாபமோ நஷ்டமோ ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவான் 5வது வீட்டை பார்க்குறப்போ பல சகல விதத்திலும் நன்மைகளை தரும். இப்போ காதலிக்கிறவங்களுக்கு கூட அந்த காதல் சில பிரச்சனைகளில் ஆரம்பித்து சுபமாக முடிகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு பகவான். ஏன்னா குரு பகவான் 5வது வீட்டை மாத்திரம் பார்க்கல, 7வது வீட்டையும் பார்க்குறார். 7ங்கிறது கலத்தரஸ்தானம், கணவன் மனைவி மற்றும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். ஆகவே கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். 2 பேரோட அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற தன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்களோட உதவி, கணவன் மனைவியை சார்ந்தோ மனைவி கணவனை சார்ந்தோ பல விஷயங்களையும் செய்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள், அதாவது வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் நம்ம தொழிலில் துணை, கூட்டாளி, அவர்களோட நம்ம பார்ட்னர்ஸ் நமக்காக உழைக்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். ஆகவே இந்த 7வது பார்வை மிக சிறப்பான பார்வை. அதுக்கடுத்து பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9வது வீட்டை குரு பகவான் பார்க்குறார். 9வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அதிர்ஷ்டங்களை அள்ளி தருவார். தந்தையாருடைய ஆலோசனை, தந்தையாருடைய வழிகாட்டுதல் படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். குழந்தைகள் தந்தையாருக்கு மதிப்பு தருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 9வது வீட்டை குரு பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது. மேல் படிப்புக்காக காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு மேல் படிப்பு அமையும். நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கிற வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி சகல விதத்திலும் குருவோட பார்வை மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மைகளை அள்ளி தரப்போகிறது. மிதுன ராசியோட அதிபதி பார்த்தா புதன், படிப்புக்கு காரகன் அவர் தான். ஆகவே படிப்பு சம்பந்தமான பல நன்மைகளை இந்த காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வை பெற்றுத்தரும். நினச்ச காலேஜ் கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, நினச்ச மதிப்பெண்கள் பெற்று மிகவும் திறமையாக வெளியே வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமாக கொஞ்சம் கவனச்சிதைவோடு படிக்காதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் 9வது வீட்டிலையும் 10வது வீட்டிலையும் இருந்து பலன்களை தரப்போகிறார். 9வது வீடு பாக்யஸ்தானம், சனிக்கு அவ்வளோ பெரிய நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல. அப்போது அந்த 9வது வீட்டில் ஒரு 3 மாதம் இருந்துட்டு மீதி 9 மாதங்கள் 10வது வீட்டில் இருக்க போகிறார். ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10வது இடத்துல ஜீவனக்காரகன் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு விதமான கலப்படமான பதிலை தரும். காரகோ பாவநாசம்ங்கிற வகையில் சில கெடுதல்களை தரும். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு மந்தமாக வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வராது. இன்னும் 12வது 10வது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது
ஒரு விதமான வேலையில் ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலையில், நம்ம போனோமா வேலை பார்த்தோமா பணத்தை பார்த்தோமா அப்படின்னு வர முடியாது. எதை தொட்டாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஊழியர்கள் ஏதாவது விதத்தில் எதிர்ப்பு காட்டுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அவங்களோட ஒத்துழைப்பு பரிபூரணமாக கிடைக்காத ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் மிதுனராசி என்பர்கள் அவங்களோட வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அதிகப்படியான முயற்சிகளை பண்ண வேண்டாம். நம்ம இப்போ அதோட போக்கில் போனீங்கன்னா பல விஷயங்கள் சாதகமாக முடியும். அதே மாதிரி ராகு பகவானோட இருப்பானது 10வது வீட்டில் ஒரு 5 மாதமோ 7 மாதங்கள் 9வது வீட்டிலையும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார். மிதுன ராசிக்கு குருவோட வீட்டில் ராகு பகவான் இருக்கும்போது பெரிய அளவில் பாதகமான பலன்கள்லாம் வராது. ஒரு சொகுசான வாழ்க்கை அமையும். ஏன்னா ராகு பகவான் 10வது வீட்டில் இருந்தால் ஒரு என்ன சொல்லுவாங்க, ராஜ மரியாதையோட கொஞ்சம் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சொகுசான வாழ்க்கையை பார்க்கலாம். அதே ராகு 9வது வீட்டுக்கு வரும்போது சின்ன சின்ன எதிர்பாராத தந்தையாருடன் சின்ன சின்ன விஷயங்கள், கருத்து வேறுபாடு, அல்லது அதே நேரத்தில் தந்தையாரிடமிருந்து எதிர்பாராத பண உதவி, இப்படி எல்லாமே எதிர்பாராத விஷயங்களாக ராகு பகவான் தருவார். எப்போவுமே ராகு பகவான் அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆனால் நம்மளோட ஆசைகள் பிரம்மாண்டமாக இருக்கும். நம்மளுடைய சக்தியை மீறி ஆசைகள் படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் கேது பகவானை பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு 4வது வீட்டில் ஒரு 5 மாதமும் 3வது வீட்டில் ஒரு 7 மாதமும் இருக்கார். 4வது வீட்டில் இருக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது ஆன்மீக வழிபாட்டுக்கு ஏதாவது சுற்றுலா போகிறது, நீண்ட நாட்களாக மனசில் தேக்கி இருக்கிற குலதெய்வ வழிபாடு, படிப்பில் சின்ன சின்ன தடைகள், நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறதுல ஏதாவது சின்ன வில்லங்கங்கள், இதெல்லாம் இந்த கேது பகவான் 4வது வீட்டில் இருக்கும்போது தருவார். அதே 3வது வீட்டுக்கு வரும்போது 3, 6, 11 ராகு கேதுவுக்கு சிறப்பான இடங்கள். முயற்சி ஸ்தானம், துணிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம். சகோதரர்களிடமிருந்து மிகப்பெரிய அளவில் உற்சாகமான ஒத்துழைப்பு கிடைக்கின்ற இடம். குறிப்பாக ஐடி அல்லது தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படிக்கின்ற மாணவர்களாகட்டும், வேலை பார்க்கிறவர்களாகட்டும், நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற அல்லது ஒரு திறமையை வெளிப்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும். ஆகவே கேது பகவான் 3வது வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிக சிறப்பான ஒன்று தான். அதே மாதிரி நம்ம ட்ரேடிங்கில், அதாவது பங்கு சந்தையில் பணம் போடுறது, இதெல்லாம் லாபமாக முடிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 2025 மிக மிக சிறப்பானதாக இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படாத அப்படின்னு தலையில் குட்டுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதுவும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2024 விட 2025 மிதுன ராசி என்பவர்களுக்கு அமக்களமாக இருக்கப் போகிறது. சந்தோஷமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலத்தை எதிர்நோக்கியிருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.